முருகன் ஏன் 2 திருமணம் செய்து கொண்டார் தெரியுமா? அதற்கு முன் முருகர் கடவுளை பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பார்க்கவும். வள்ளி மற்றும் தெய்வானை இருவரும் முந்தைய பிறவியில் பெருமாளின் விஷ்ணு மகள்களாக பிறந்தனர். சகோதரிகளாகிய இருவரும் பல தவங்களை புரிந்தனர். இறைவன் முருகனை திருமணம் செய்வதற்கு அவ்வாறே மனைவிகளாகவும் மாறினர். அடுத்த பிறவியில் அவருக்கு முன்னரே தோன்றி திருமணம் செய்யும் வரத்தை பெற்றனர். அவ்வாறு வள்ளி மலைகளின் தலைவனுக்கு பிறந்து மலைகளின் கடவுளை திருமணம் செய்து கொண்டார். வள்ளியின் தந்தையிடம் முனிவர் நாரதர் இந்த வள்ளி முருகனின் மனைவியாவதற்கு பிறந்தவள் என்ற செய்தியை தெரிவித்தார். முருகன் 2 வகையான நேர்மையான பக்தர்களின் வழிபாடுகளை ஏற்றுக்கொண்டு அவர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் விதமாக இருவரையும் திருமணம் செய்து கொண்டு தன் மீதான பக்தியின் சக்திகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தினார். வேதங்களில் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து பக்தியாய் இருந்த ஒருவரையும் வழக்கமான பக்தியோடு நேர்மையாகவும் உணர்ச்சிகரமான அன்போடு இருந்த ஒருவரையும் திருமணம் செய்து பக்தியின் பெருமையை உணர்த்தினார்.